நாடுனையே நாயகியே மாயே தாயே அருள்புரிவாயே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நாடுனையே நாயகியே மாயே அன்புடன் உனை பணிந்தே அன்புடன் உனை பணிந்தேன் அருள் புரிவாய் நீயே அன்புடன் உனை பணிந்தேன் அருள் புரிவாய் நீயே ஆதிசிவன் பாதியே ஆதிசிவன் பாதியே மாயன் சகோதரி ஆதிசிவன் பாதியே மாயன் சகோதரி தாயே பராசக்தியே திருமலையில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய் திருமலையில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய் தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே மணி தாயே பராசக்தியே நினைந்து நினைந்து வறந்து மடிக இசைந்து இசைந்து அருள்மழை பொழிந்து நினைந்து நினைந்து வறந்து மடிக இசைந்து இசைந்து அருள்மழை பொழிந்து தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே தாயே பராசக்தியே வணக்கம் தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடிகாலின் பணிவார்ந்த வணக்கம் பல தண்டபாணி ஞானவடிவான முருகனாம் அவன் தமது அதிகாரத்தை காக்கும் ஆழ்மருகனாம் மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்கள் புரிவாய் கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மகை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தாயார் மடி அம்மு அந்த அந்த குழா இருக்குல்ல அந்த குழா மட்டும் ஸ்பீக்கர் வேண்டாம் குழா அந்த குழாய் மட்டும் லைட்டா ஸ்பீக்கர் அதான் சவுண்ட் வரும் அந்த குழா மட்டும் வாங்கப்பா ஒருத்தர் போய் அந்த குழா மட்டும் லைட்டாக வள்ளியாக நடிக்கும் முக்கலாம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மொழி கேட்டுக்கொள்கின்றோம். அப்படியே இவங்களும் போட்டு விட்ருங்க, இவங்களும் போட்டு ஆமாம் போட்டுவேன் போட்டு விட்ருங்க. வள்ளியார் நடிக்கும் ராசத்தி அவர்களுக்கு விலகன சுரக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துகிறார்கள். ஹலோ வித்யா வந்துச்சுத்தியா மேலே கெயின் எடுத்து மேலே ஏற்றியா மேலே கெயின் அதை எடுத்து அது ஏற்றுனா சுற்றில் தான் வரும். ஹலோ
பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். தம்பி இல்லை லைட்டாக பேசுவீங்க. இருக்கு ஆடுகின்றானடி ஆடுகின்றானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே ஆடுகின்றானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே நன்றி அப்பு. வள்ளியாக நடிக்கும் அவர்களுக்கு எஸ் மறைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தனபால் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். பலே பலே. அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். கொலா கட்டியிருக்கா திருப்பு தங்கம், அப்போ தானே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். குழாயை மட்டும் திருப்புங்க, சொன்னோம். குழா மட்டும் திருப்பிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அவுட்டரெல்லாம் நல்லா இருக்கு, குழா மட்டும் லேசாக திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. வேலெடுத்து விடைகளை வேறெடுக்கும் வேணுமா கந்தா சண்முகா சராச்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காய்ச்சும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கரவில்களால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைதிலும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். கண்பரப்பா முருகா, எங்களை எல்லாரையும் காப்பாத்துற சாமி. அப்பா இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப வருஷம் ஆச்சு, 600 நாளா சந்திச்சு. ஆமா, எத்தனை வருஷம் இருக்கும்? கூட இருக்கும், கூட கூட இருக்கும்னா எப்படியும் 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் ஆச்சு 600 நாளா சந்திச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு அமைப்புல நம்மளையும் கூட்டிட்டு வந்த தம்பி அழகர் சாமி அவர்களுக்கு, அழகர் சாமி அழகர் தானா, அழகர் தானா, அழகர் அவர்களுக்கு எங்களது சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். அதனால பல்லாக்கு போறியா?
நன்றி நன்றி சகோதரர்களே. ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி முல்லை மருதம் இடைதல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகி நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா 8வது பொம்பளை புள்ள அருளனா நானு. மானூர் கிராமத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் இருப்பு பம்பாய் அவர்கள் வள்ளியாக நடிக்கும் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். நல்லா இருக்கு. மானூர்னா அண்ணா விஜயராமண்ணா ஊரா? விஜயராமண்ணா ஊரை கேட்கும் பொழுதே பேர் என்ன, எப்பொழுதுமே பிள்ளைங்க வளரும்போது சொல்லுவாங்க பிறந்த ஊருக்கு புகழை தேடணும்னு. அது இறைவன் கொடுத்த பிராப்தம்னு நினைக்கிறேன். எவ்வளவோ படித்த பட்டதாரிகள் எல்லாம் வேலை இல்லைன்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை போல கலைஞர்களாக இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ எங்களால் முடிஞ்சதை நம்ம ஊர் இதாப்பாங்கிற மாதிரி. அண்ணா மானூர்னு சொல்லும் பொழுதே விஜயராமண்ணாவோட ஞாபகம் வரும்.
விஜயராம் அண்ணா அப்படின்னு சொன்னோம்னா மானூர் தான் ஞாபகம் வரும். அப்படி அண்ணா ஊரை ஞாபகப்படுத்தி 200 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு இதயங்களுக்கு எனது சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஏழு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க எங்க அப்பாவுக்கு. 7 ஆம்பளை பிள்ளை இருந்து அப்பா முருகன் வேண்டாதனால் பாக்கில்ல. முருகா எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேணும், உன்னுடைய அருளினால அது எனக்கு கிடைக்கணும் அப்பா நினைச்சாரு. வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கொடிகளுக்கு இடையில குழந்தையா இருந்த என்ன கண்டெடுத்து கொண்டு வந்து சுந்தரவள்ளின்னு பேர் வச்சு இவ்வளவு பெரிய பொண்ணா வளர வரைக்கும் வளர்த்திருக்காங்க. எப்பொழுதுமே பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க பாரமாவே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா ஒரு சில நேரத்துல பிள்ளைங்களும் பாரமா தெரியும். எப்படி ஊதாரித்தனமா தெரியறப்ப அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி வளர்க்கும் பொழுது ஒழுக்கத்தோட நல்வழிப்படுத்தி வளர்க்குறாங்க. ஆனா நம்ம தான் ஒரு சில நேரங்கள்ல நம்ம செய்யறதுதான் சரி, நம்ம செய்யறதை தவிர வேற எதுவுமே சரியில்லைங்கிற எண்ணத்துக்கு எப்ப போறோமோ குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது நம்ம குணங்கள் மாறிடும். இல்ல அதுக்கு தான் ஒரு விஷயம் எனக்கா தோன்றது நான் சொல்றேன். ஒரு வயசு பிள்ளைங்க அவனுக்கு என்னப்பா தம்பி ஒரு வயசு பிள்ளை கூட குறைச்சி இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த ஒரு வயசு பிள்ளைன்னு சொல்றாங்க தெரியலையே. 17-18 வயசு ஆயிருதுல்ல. ஆமா. ஏன் ஒரு வயசு குழந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லணும்? ஒரு வயசு பிள்ளைக்கு நெருப்புல கை வச்சா சுடுமுன்னு சொல்லுவான். அதுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போலதான் அந்த வயசு வந்துடும் அந்த பிள்ளைகளுக்கு. 18-17 வயசுல எல்லாம் ஒரு வயசு பிள்ளைங்க மாதிரி சிந்தனைகள் போயிடும். இது செஞ்சா தவறு இல்லை, இது செஞ்சா தவறுதாங்கிறது நிதானம் இருக்காது. சரி, இதைதான் ஏற்கனவே எல்லாரும் சொல்றாங்கல்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எங்க அம்மா சொல்றாங்க, அம்மா இந்த காரியத்தை நீ செய்யாதமான்னு சொல்றாங்க. நான் செய்யறதான் சரின்னு நான் அடிபட்டேன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துருக்காங்கல்ல. அப்போ அதை பார்க்கும்பொழுது ஆத்தி ராசாத்தியக்கா அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க கேட்கல, அதனாலதான் அவங்க அப்படி சிரமப்பட்டாங்க. நம்ம அம்மா சொல்ற நம்ம கேட்கணும்னு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனைக்கு வேலை இருக்கா? ஆமா இல்ல. அதையே ஏற மாட்டேங்குது. தெரியலையே, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஜயம் என்னடி. என்னை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் போரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஜயம் என்னடி.
பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வழிமேல வெளியே வச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு, எப்பேற்பட்டவர், அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருந்தாலும் கூட அவர் இங்க வரணும், என்ன பார்க்கணும். என்ன பார்த்து அவர் இப்படி பேசினா எப்படி இருக்கும்? அப்படியா? நன்றி அண்ணா, நன்றி அப்பா. இப்படி எல்லாம் அவர் வந்தா இந்த இடத்துல ஒரு திருமணம் நடக்கும். சரி, யாருக்கு யாருக்கு நடக்கும்? எப்படி? ஒரு முறையாவது ஒரு திருமுகத்தை பார்க்கணும்னு நானும் ஏங்காத நாள் இல்ல, வந்துருவாருமா. நினைக்காத நாள் இல்ல, வந்துருவாரு. புலம்பாத புலம்பு இல்ல, வந்துருவாரு. என்ன எல்லாத்துக்கும் அசரீரி ஒரே மாதிரி கேக்குது? வரும், அது மாதிரி வந்துருவாரு. வந்துருவார். 4:30 to 6 வந்துருவார். அது எப்படி நீங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சொல்றீங்களே அண்ணா? அப்பதான் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை.
நான் நம்புறேன், நீங்க நம்புறியா? என்ன நான் சொல்றேன் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க நான் சொன்னா நீங்க கேளுங்க, ஆமா போட மாட்டீங்களா? நான் நம்பணுமே அண்ணா. முதல்ல 4 to 6 நிகழ்ச்சி நடக்கும். வருவாரு. நீங்க சொல்றீங்க சத்தியமா நான் நம்பணும். உங்க தலைமையில சத்தியமா. அண்ணே வேணாம்ண்ணே, உண்மையே சொல்றேன். அப்புறம் சூட தேத்தி சத்தியம் பண்ண சொல்லுவேன். நல்ல வேணும், நாக்கில் வச்சு சுட தேத்தி சொல்லாம. இப்படி எல்லாம் கற்பனைகள் இப்ப இல்ல. எப்ப பிறந்து பூமியில கீழே விழுந்தேனோ அப்பவே கற்பனைகள் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் கனவு காண்றேன், ஒரு நாளும் கனவு காண்றேன். ஒரே கனவை தான் காண்றேன். ஒரே கனவு தானா? எல்லாருக்கும் மாத்து கனவெல்லாம் இல்ல, ஒரே கனவு தான். அது என்ன கனவு? அது அந்த கனவுல எப்போதும் அவர் மட்டுமே வராரு. அவர் தான் வரணும். சித்தப்பாவா பெரியப்பாவா அண்ணன் மச்சன் அதெல்லாம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? கனவுல அவரு தான் கனவு தான் வரணும், புருஷன் தான் வரணும். அவர் யார் எனக்கு புருஷன் சொன்னது? பாருங்க நான் சொல்றேன். புருஷன்லாம் அவரை சொல்ல முடியாது. எனது இஷ்ட தெய்வம் குலக்கடவுள் முருகப்பெருமான் தான் வரணும்னு காத்திருக்கேன். ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு முகத்தை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மறந்துடுவீங்களா? பெண்ணா பிறந்ததுக்கு உண்டான மோட்சம் கிடைச்சிருங்க நம்பிக்கையில காத்திருக்கேன். உலகத்துல எல்லாரும் எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருதா? இல்லையே. பிறக்கும் பொழுதே முருகானு பேரை சொல்லிக்கிட்டு பிறக்கக்கூடிய ஒரு தன்மை இறைவன் என்ன கொடுத்துருக்காருன்னா அவனை பார்க்கணுங்கிற என்ன மனசுல இருக்க வேண்டாமா? கண்டிப்பா. இறைவனை நாடி செல்பவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல நிலையா நிக்கிறாங்க இன்ன வரைக்கும். அது போல எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணத்தினாலதான். ஆனா நம்ம எல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, நம்ம கூட்டத்துல ஒரு ஆளு விருந்துக்கு வந்திருக்காரு. யாருமா அது? தெரியாதா உங்களுக்கு? யாரு? இந்த பாருங்க சிங்கராஜானே. இந்த பாருங்க ஒரு ராசவார்ட்டு கூட்டத்தில் போய் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிவகங்கை சீமக்காரன் சிங்கராசா பாட்டுக்காரன். அதனால ஏன் கற்பனை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. கேட்குறோம்.